வணக்கம். ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குயிக்லி 10 சென்டென்சஸ். இது பாகம் 7. ஏற்கனவே பல பாகங்களை பார்த்துருக்கோம், நம்ம 6 பாகங்கள் வரையும். ஸோ இன்றைக்கி இந்த குயிக்லி சென்டென்சஸில் என்னென்ன சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதை தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். குயிக்லி 10 சென்டென்சஸ் பார்ட் 7. முதலாவதா பி ஹானஸ்ட். பி ஹானஸ்ட். பி ஹானஸ்ட் அப்படின்னா நேர்மையாக இரு அப்படின்னு அர்த்தம். என்னது? உண்மையாக இரு, நேர்மையாக இரு அப்படின்ற அர்த்தம் கொள்ளும். பி ஹானஸ்ட் என்பது நேர்மையாக இரு, உண்மையாக இரு அப்படின்ற இடத்துல நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக டூ இட் யுவர் செல்ஃப். டூ இட் யுவர் செல்ஃப். அதுனா டூ இட் யுவர் செல்ஃப், நீயாவே செய்யுப்பா, இந்த வேலையை நீயா செய்யுன்னு சொல்கிறோம்ல. ஸோ இதுக்கு யாரையும் அக்கம்பெனி பண்ண வேணாம், யாரையும் ஹெல்ப்புக்கு தேட வேணாம். டூ இட் யுவர் செல்ஃப். ஓகேவா? டூ இட் யுவர் செல்ஃப்ன்றது நீங்களாக இதை செய்யுங்க, இந்த ஹோம்ஒர்க்கை நீங்களாக செய்யுங்க, யாரோட அசிஸ்டன்ஸை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா டூ இட் யுவர் செல்ஃப்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? மூணாவது ஐ நெவர் ட்ரஸ்ட் ஹிம். ஐ நெவர் ட்ரஸ்ட் ஹிம். ட்ரஸ்ட் என்பது ஒரு நம்பிக்கை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ ஐ நெவர் ட்ரஸ்ட் ஹிம், நான் ஒருபோதும். நெவர் என்பது ஒருபோதும். ஐ நெவர் ட்ரஸ்ட் ஹிம், அவனை ஒருபோதும் நான் நம்ப மாட்டேன். ஐ நெவர் ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான்காவதா ஹி லாஸ்ட் ஹிஸ் பர்ஸ். ஹி லாஸ்ட் ஹிஸ் பர்ஸ். லாஸ்ட் தொலைக்கப்பட்டது, அதாவது அவனுடைய பர்ஸானது அவன் தொலைத்து விட்டான், அவனுடைய பர்ஸை அவன் தொலைத்து விட்டான். ஹி லாஸ்ட் ஹிஸ் பர்ஸ். ஹி லாஸ்ட் ஹிஸ் பர்ஸ், அவனுடைய பர்ஸை, அவனுடைய என்னது மணி பர்ஸை அவன் தொலைச்சிட்டான், அவனுடைய பணப்பையை அவன் தொலைத்து விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐந்தாவதா ஹீ வில் லீட் த டீம். ஹீ வில் லீட் த டீம். ஹூ வில் லீட் த டீம்? யார் இந்த டீமை நடத்துவா? ஓகே, இவர் தான் இந்த டீமை நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லும்போது ஹீ வில் லீட் த டீம். மிஸ்டர் ராம் வில் லீட் த டீம். அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். யார் லீட் பண்ணுவா அந்த டீமை? ஸோ இவர் தான் லீட் பண்ணுவார்னு சொல்லணும்னா ஹீ வில் லீட் த டீம். ஆறாவதா இட் இஸ் ஆல்ரெடி புரோக்கன். இட் இஸ் ஆல்ரெடி புரோக்கன். புரோக்கன் என்பது பிரேக்கனுடைய பாஸ்டன்ஸ். ஆல்ரெடி புரோக்கன் சொல்லும்போது ஏற்கனவே இது உடைக்கப்பட்டது, ஏற்கனவே உடைந்தாகிவிட்டது, உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல. த கிளாஸ் இஸ் ஆல்ரெடி புரோக்கன், அதாவது இந்த கண்ணாடி ஏற்கனவே உடஞ்சிருக்குதுப்பா, அதனால் அதை போய் தொடாத, மறுபடியும் கையில் கிழிச்சுப்ப, இந்த மாதிரி சொல்லணும்னா இட் இஸ் ஆல்ரெடி புரோக்கன். ஏழாவதா கைட் ஹிம் ப்ராப்பர்லி. கைடு என்பது வழிகாட்டி நம்ம சொல்லுவோம். கைட் ஹிம், அவனுக்கு வழிகாட்டு. எப்படி வழிகாட்டு? ப்ராப்பராக வழிகாட்டு, ஒழுங்காக வழிகாட்டு, எது நல்ல வழியோ அவனுக்கு காட்டு. கைட் ஹிம் ப்ராப்பர்லி. கைட் ஹிம் ப்ராப்பர்லி, அவனுக்கு ஒழுங்கான வழியை காட்டு. எட்டாவதா ஹி லாஸ்ட் இஸ் பேஷன்ஸ். ஹி லாஸ்ட் இஸ் பேஷன்ஸ். பேஷன்ஸ்ன்றது பொறுமை. அந்த பொறுமையே அவன் இழந்து விட்டான். ஹி லாஸ்ட் இஸ் பேஷன்ஸ். எப்படி நம்ம ஹி லாஸ்ட் இஸ் பர்சன் பார்த்தோமோ, இது ஹி லாஸ்ட் இஸ் பேஷன்ஸ், அவனுடைய பொறுமையை இழந்து விட்டான். ஓகேங்களா? ஹி லாஸ்ட் இஸ் பேஷன்ஸ். கெட் மீ சம் கர்ட். கெட் மீ சம் கர்ட். கொஞ்சம் தயிர் எடுத்துகிட்டு வாப்பா, கொஞ்சம் தயிரை எடுத்துகிட்டு வா, சாப்பிடணும். கெட் மீ சம் கர்ட். கெட் மீ சம் கர்ட். அது என்ன சம் கர்டு? அது ஆங்கிலத்தில் எப்பவுமே கெட் மீ சம் லோஃப் சொல்லுவாங்க, அதாவது பிரெட் லோஃப் கொண்டு வான்னு சொல்லுவாங்க, சில பிரெட் ஸ்லைஸ் கொண்டுட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட் மீ சம் வாட்டர் கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கெட் மீ சம் கர்டு, கொஞ்சம் தயிர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் மீ சம் கர்டு சொல்லலாம். பி அலர்ட். பி அலர்ட். ஸோ எப்பயுமே தயார் நிலையில் இருப்பா. பி அலர்ட். எப்பயுமே இந்த அலர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அலர்ட் பண்ணுறாங்க, ரெட் அலர்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆரஞ்சு அலர்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க சைக்ளோன் டைமில். ஸோ இது பி அலர்ட், எப்பயுமே தயாராக இரு. பி அலர்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம 10 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம் இந்த குயிக்லி 10 சென்டென்சஸில். ஸோ பார்ட் 7ல் நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்சஸையும் ஒரு தடவை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். பி ஹானஸ்ட். டூ இட் யுவர் செல்ஃப். ஐ நெவர் ட்ரஸ்ட் ஹிம். ஹீ லாஸ்ட் ஹிஸ் பர்ஸ். ஹீ வில் லீட் த டீம். It is already broken. Guide him properly. He lost his patience. Get me some curd. Be alert. Okay.
இந்த 10 சென்டென்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 7ல் நம்ம முடிச்சிருக்கோம். ஏற்கனவே இருக்கிற பழைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். பகுதி 1லேருந்து பகுதி 6 வரைக்கும் நீங்கள் எல்லாமே பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 70 சென்டென்சஸ் இந்த ஒரு பார்ட் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வாக்கியங்கள். இது எல்லாத்தையுமே பழகி பாருங்கள். ஸோ மேலும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன், இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.